Now, it is time to hear from our respected chief guests. Let's lend our ears. I invite our chief guest, Mrs. Kamal from Kamal Rebecca from One Stop Center to grace us with your speech. Good morning, everyone. So everyone is sleeping, right? Is it morning? Okay. Good afternoon, everyone. I'm Carmel Rebecca from One Stop Center. I'm working as a case worker, and are everyone comfortable with Tamil? Okay. அனைவருக்கும் வணக்கம். நான் கார்மல் ரெபேக்கா. ஒன் ஸ்டாப் சென்டர் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வந்து கேஸ் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் எமர்ஜென்சி நம்பர்ஸ்னால் தெரியுமா? எமர்ஜென்சிஸ்னால் இப்போ போலீஸ்னா எந்த நம்பர் கூப்பிடுவீங்க? ஓகே. ஆம்புலன்ஸ்? அதை தாண்டி என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்கு? ஓகே, சரி. இப்போ வந்து நான் உமன் ஹெல்ப்லைன் பற்றி பேச வந்திருக்கேன். உமன் ஹெல்ப்லைன் நம்பர் தெரியுமா? 181 181. சரிங்களா? இப்போ 181 யாருக்காக? விமன்னா யாரு? அம்மா. ஓகே. எத்தனை வயசுக்கு மேல இருக்கணும்னு தெரியுமா? above 18. நீங்களாம் யாரு? children. below 18ல இருக்கவங்க children. above 18 உங்க அம்மா இல்ல பெரிய அக்காங்க அத்தை சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக இது விமன் ஹெல்ப்லைன் 181. இதுல என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க பேரண்ட்ஸ் சொல்லலாம், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து விமனுக்கு வர பிரச்சனைகள், வீட்டில் அம்மா அப்பா குடிச்சிட்டு சண்டை போடுறது, இல்லை வெளியில் சண்டைங்க வரும், இல்லை கவுன்சிலிங் ஆலோசனைன்னா என்னன்னு தெரியுமா? கவுன்சிலிங்னா இப்போ நம்மளால சால்வ் பண்ண முடியாத விஷயத்த, நம்ம ஆல்ரெடி டிப்ரெஸ்டாக இருப்போம் இல்லை நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஹெல்ப், மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப், நல்ல ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு நமக்கு வந்து நல்லது நினைக்கிறவங்க அதை பற்றி சொல்றது தான் ஆலோசனை, அதுதான் கவுன்சிலிங். இப்போ வந்து நாங்கள் ஒன் ஸ்டாப் சென்டர்னா ஒரே இடத்துல வந்து ஒரு 5 சர்வீசஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் சொன்னேன் இல்லையா, ஆலோசனை. யாருக்காச்சும் மனசு விட்டு பேசணும், இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, இல்லை மாமியார் மருமகள், இல்லை பக்கத்து வீட்டு கிட்ட இருக்கவங்க கிட்ட நீங்கள் பேசினா சண்டை தான் வருது. ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தையும் கேட்டு அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தையும் கேட்டு உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எப்படி வந்து உங்களை சேர்த்து வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். அதுக்காக முதல்ல வந்து கவுன்சிலிங். செகண்ட், போலீஸோட அசிஸ்டன்ஸ். இப்போ டக்குன்னு வீட்டில் சண்டை நடக்குது, அடிதடி சண்டையே நடக்குது, திடீர்னு வந்து யாருமே இல்லை, யாரை கூப்பிடணும்னு தெரியல, 100 கூப்பிடுறீங்க, அதுக்கும் கூப்பிடலாம். போலீஸ் வந்து உடனடியாக இமீடியட்டாக அவங்க டோர் ஸ்டெப்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இருந்தாலும் 181க்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்களே போலீஸை ரெஃபர் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு, அந்த ஏரியாவில் இருக்க எந்த ஸ்டேஷனோ அங்கே இருக்கிற போலீஸை வந்து உங்கள் வீட்டுக்கு வர வைப்போம். அது வந்து செகண்ட் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் சர்வீஸ், செகண்ட் போலீஸ் அசிஸ்டன்ஸ், தேர்ட் வந்து லீகல் கவுன்சிலிங்கும் கொடுப்போம், லீகல் எய்ட் சர்வீஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். லீகல் கவுன்சிலிங், இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரில, கோர்ட்டில் போனால் என்ன பண்ணணும்னு தெரில, யார்கிட்ட போகணும்னு தெரியல, இதை கோர்ட்டில் போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து லீகல் கவுன்சிலிங். நீங்கள் வந்து லீகல் கவுன்சிலிங்காகவும் 181 கூப்பிடலாம். லீகல் எய்ட் சப்போர்ட், இப்போ டிவோர்ஸ் ப்ராசஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்குது, உங்களோட நிலத்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்த்து கட்டிட்டாங்க, இல்லை உங்களோட வந்து சொத்து, உங்களோட பேரண்ட்ஸோட சொத்து உங்களுக்கு இன்னும் வரல, பொண்ணுங்களுக்கு சொத்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும்ல. அந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு வந்து லாயர் வேணும், ஒரு அட்வொகேட் வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களோட ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயான லீகல் அட்வைசர், ஒரு அட்வொகேட் வச்சு தருவாங்க. நீங்கள் ஒரு காசு செலவு பண்ண வேணாம். மெயின்டெனன்ஸும், இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க,
மனைவியே வந்து குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களே வேலைக்கு போய் பார்க்கணும். சட்டத்துல வந்து அவங்க ஹஸ்பண்ட் பிறந்திருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கான ஒரு பங்கு வந்து அவங்க கொடுத்தாகணும். அதுக்காகவும் நீங்க 181 அணுகுனீங்கன்னா எங்களோட ஆஃபீஸ் வந்து ஊட்டியில் இருக்கு. பழைய ஜிஹெச்க்கும் மேலே இருக்கு. நீங்க டைரக்டாகவும் வரலாம். நீங்க 181 விமன் ஹெல்ப்லைன் அதுக்கும் கூப்பிட்டு நீங்க உங்களோட ப்ரொசீஜர்ஸை பார்க்கலாம். 3 சர்வீஸ் சொல்லிட்டு, ஒன்று வந்து கவுன்சிலிங், இன்னொன்று போலீஸ் அசிஸ்டன்ஸ், இன்னொன்று லீகல் அசிஸ்டன்ஸ். இப்போ வந்து டெம்பரரி ஷெல்டர் அப்படி ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து இப்போ பிரச்சனையில இருக்கீங்க, ரிட்டர்ன் உங்களால வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னா, போனா பிரச்சனை தான் வரும், எங்களை அடிதான் வாங்கணும், இல்ல பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னா தற்காலிகமா நீங்க ஒரு 5 நாள் எங்க ஆஃபீஸ்லயே நீங்க தங்கலாம். எப்படின்னா உள்ளே இன்மேட்ஸ் ரூம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு கட்டில் இருக்கு, ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீயா க்ளோத்ஸ் எல்லாமே ஃப்ரீ. நீங்க வந்து 5 நாள் வரைக்கும் தங்கலாம். 5 நாளுக்கு அப்புறமும் நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை, வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை யாரும் இல்லை, போனா பிரச்சனை வருது அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் அங்க ஊட்டியில வந்து ஒரு ஹோம் இருக்கு. அங்க ஃபுல்லா மறுபடியும் எல்லாமே ஃப்ரீ. நீங்க ஃபுட்டுக்கும் செலவு பண்ண வேணாம், தங்குறதுக்கும் நீங்க காசு கொடுக்க வேண்டாம், எல்லாத்துக்குமே ஃப்ரீ, ட்ரெஸ்ஸும் ஃப்ரீ. அங்க வந்து ஸ்கில் ட்ரைனிங்ஸ், உங்களுக்கு டெய்லரிங் அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்ஸ்லாம் கற்றுக்குறாங்க, எல்லாமே ஃப்ரீ. ஓகே, டெம்பரரி ஷெல்டர், கவுன்சிலிங், போலீஸ் அண்ட் லீகல், இந்த எல்லா சர்வீஸும் எங்கள் ஒன் ஸ்டாப் சென்டரில் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வரணுன்னாலும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரலாம். அப்படி இல்லைன்னா விமன் ஹெல்ப்லைன் 181, அது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கு பேலன்ஸ் இருக்கணும், டவர் இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கே எப்போ வேணால் எப்படி வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கால் சென்னைக்கு போகும். சென்னைக்கு போகணுன்னா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீங்கள் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி தெரியும்? சென்னைக்கு வந்து 181 எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க கால்ஸும் ஃபஸ்ட்டு சென்னைக்கு போகும். நீங்கள் எடுத்து நாங்கள் இப்படி நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம், இப்போ கோத்தகிரியில் இருக்கீங்க, நாங்கள் கோத்தகிரியில் வந்து கால் பண்ணுறோம், இப்படி பிரச்சனை, உங்களுக்கு எமர்ஜென்சியாக போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும்னா எங்களுக்கு போலீஸ் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கால் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஊட்டியில் இருக்க ஆஃபீஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு டைரெக்டாக என்ன உதவினாலும் செய்வோம். நீங்கள் தயங்காமல் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமோடு இருப்பாங்க இல்லைங்களா, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது, 181 விமன் ஹெல்ப்லைன் இருக்குது. அங்கே எல்லாமே ஃப்ரீ, கவுன்சிலிங்கும் ஃப்ரீ, லீகல்னாலும் ஃப்ரீ. இந்த மாதிரி எல்லாமே எடுத்து சொன்னீங்கன்னா யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த கேஸ் வந்து வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடுமோ, நம்ம மானம் போயிடுமோ அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எங்ககிட்ட வர கேஸ் வந்து எங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், எங்கள் ஆஃபீஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். மீறி போச்சுன்னா போலீஸ் அசிஸ்டன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே போகும். அந்த மாதிரி உங்களோட நேம் வந்து வெளியே தெரியாத மாதிரி இந்த கேஸ் வந்து நல்லபடியாக காம்ப்ரமைஸ் பண்ணி முடிக்கிறது தான் எங்களோட வேலை. ஓகே, தேங்க்யூ. Thank you for your message, ma'am. Next.